இச்சபோர்ட் சினிமாவில் எந்த வீடியோ நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில் ஃபைனலாக வந்து ஜெஃப்ரி அவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டார். ஸோ அவர் வந்து ஸ்டேஜுக்கு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து நடந்தது. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட வந்து காலில் விழுந்துடுறாரு. ஸோ காலில் விழுந்து அது ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்சா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து விஜய் சேதுபதி அந்த ஸ்டேஜில் வந்து காட்டினார். நிறைய இடங்களில் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவருக்கு கொடுத்ததாகட்டும், அதேமாதிரி அவரை ட்ரீட் பண்ண ஆகட்டும் ஜெஃப்ரியை ஸ்டேஜில். ஸோ அது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ விஜய் சேதுபதிக்கு ஜெஃப்ரி எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது நல்லாவே வந்து அதில் தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் பிளான் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் பிளான் பண்ணிட்டு வந்து 14 நாள் தான் சார், நான் இவ்வளோ நாள் இருந்ததே வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். சரி, அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஸோ தீபக் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு எதுவும் யோசிக்காதீங்க, நல்லா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜாக் கிட்ட வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது, எதுக்கு எல்லாருமே மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருக்கீங்க, ஜாலியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி, இது கேம் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக அவர் பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பவித்ரா கிட்ட வந்து உங்களுக்காக நீங்கள் தான் நிற்கணும், அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் டாஸ்க் இருக்குது, எல்லாம் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து முத்துக்குமரன் ஒரு விஷயம் வந்து சொன்னார். எல்லா பேரண்ட்ஸும் வந்து காமனாக சொன்ன ஒரு விஷயம், ஜெஃப்ரி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விடாத, ஓடிட்டே இரு, நீ ஜெயிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் உன்னோட வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொன்னது பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறம் ராணுவ கிட்டே வந்து ஜெஃப்ரி இருந்துட்டு, ஏன்னா உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குடா, நான் கீழே தள்ளி விட்டனேன்னு சொல்லி சாரிடா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப உரிமையாக வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து அழுதுட்டு இருந்தேன். சௌந்தர்யா ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொன்னோடனே உடனே இருந்துட்டு, நீ தயவு செஞ்சு அல்லாத, உன்னை எல்லாருமே இங்கே ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, உள்ளே இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் நீ யாருன்னு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேஜில் வந்து ஒரு பாடல் வந்து பாட வச்சாங்க. ஸோ அர்ச்சனா கூட சேர்ந்து அந்த வாமனன் படத்துலேருந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அந்த ஒரு பாட்டை ஸ்டேஜில் வந்து பாட வச்சுட்டு, அதுக்கப்புறம் எங்கே தப்பாக போயிடுச்சுன்னு நினைக்கிற ஜெஃப்ரி அப்படின்னு கேட்கும்போது வந்து, உள்ளே பாடணுன்னு வந்தேன் சார், ரொம்ப யோசிச்சுட்டேன், ஆனால் அது பாட முடியல, யோசிச்சுட்டே இருந்துட்டேன் ரொம்ப, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறம், நீ லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும், ஸோ கண்டிப்பாக நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜென்யூனாக வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நடந்த ஒரு சில மொமெண்ட்ஸு அவருக்காக. ஸோ இந்த அப்டேட் தான். இதே மாதிரி நான் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.